Hi friends, welcome to Aamina. Today we Samayal நல்ல கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டேஸ்ட்டான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது வரைக்கும் நீங்கள் Aamina சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெங்காய பக்கோடா பண்ணுறக்கு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தில் இருக்கிற அந்த காம்பு நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயத்தை உதிர்த்துறதுக்கு நல்லாயிருக்கும். மிக்சிங் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்துட்டேன். வெங்காயத்தில் இருக்கிற அந்த நீரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வருது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா 2, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். வெங்காயத்தில் நல்லா மிளகாத்தூள் மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் வேறு உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற நீர்லேயே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடா மிக்ஸ் மேலே சூடான ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லைங்களா அந்த மாவில், அதை லைட்டாக ஒரு டைமே கையில் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். போட்டதும் திருப்பாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா புறமும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும். அதுக்காக தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மேலே அப்படி மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிருக்கும். உள்ளே வந்திங்கன்னா வெந்திருக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கோடாவில் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பி போட்டதில் பார்த்திங்கன்னா பக்கோடா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் குடிக்காமல் பக்கோடா பார்த்திங்கன்னா உதிராமல் நல்லா சூப்பராக இருந்திருக்க பாருங்கள். மீதி இருக்கிறது இதேமாரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம Aamina சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.